+2 முடிச்சுட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறீங்களா? தமிழ்நாட்டில் இன்ஜினியரிங்க்கு கவுன்சிலிங் மூலமாக போகணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? அந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ரொம்ப ஷார்ட்டாக சொல்ல போகிறேன். ஸோ நம்ம எக்ஸாம் எழுதியாச்சு. இப்போ பேப்பர் வெலிஷன் ஆரம்பிக்க போகிறாங்க. நெக்ஸ்ட்டு ரிசல்ட் வரும். அதுக்கு அடுத்ததாக யார் வருவான்னு கேட்டிங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் இன்ஜினியரிங் படிக்க போகிறீங்களா, நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டு என்ன செய்வாங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. முழுக்க ஆன்லைனில் நீங்கள் என்ன செய்வீங்கன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய இதை டீட்டெயில்ஸை ரிஜிஸ்டர் பண்ணுவீங்க ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம். ஸோ ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் அது க்ளோசிங் ஒரு டேட் கொடுப்பாங்க. அதுக்கடுத்து என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண எல்லாருக்கும் என்ன செய்வாங்கன்னா ரேண்டமாக ஒரு நம்பர் கொடுப்பாங்க. இந்த ரேண்டம் நம்பர் கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ரேங்க் லிஸ்ட்டை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இந்த ரேங்க் லிஸ்ட் மூலமாக தான் என்ன செய்வான்னு கேட்டிங்கன்னா, கவுன்சிலிங்க்கு யாருக்கு கூப்பிடுவான்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஷெட்யூல் போட்டு என்ன செய்வாங்கன்னா உங்களை கூப்பிடுவாங்க. அந்த ஷெட்யூலில் ஃபஸ்ட் யார் வருவா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்போர்ட்ஸ்மேனில் இருக்கிறவங்க, இல்லை எக்ஸர்வீஸ் மேன் இருக்கிறவங்க, இல்லை